வணக்கம். நான் யாருன்னு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்ல விரும்புறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சங்கியா இருந்தேன். இப்ப நான் தற்குறி ஆயிட்டேன். நான் நான் யாரையும் தற்குறின்னு இல்ல. நான் ஒரு தற்குறி. இந்த துண்ட போட்டதுனால தற்குறி ஆயிட்டேன்லாம் யாரும் சொல்லாதீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த துண்டுக்கும் தற்குறிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு தற்குறி. ஏன்னா, எங்க தொகுதியில யார் நின்னா, அவர் என்ன செய்வாரு? நாளைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு போய் நம்ம நாட்ட மாத்துவாரா? நம்ம உயர்த்துவாரா? நம்மளோட பொருளாதார வளர்ச்சி என்ன? கல்வி வளர்ச்சி என்ன? அறிவு என்ன? அதெல்லாம் யோசிக்காம எனக்கு ஒருத்தர் புடிச்சிருந்துச்சுப்பா ரொம்ப. அவர் பிடிக்க ரொம்ப பிடிக்கும். அவர பார்க்கும்போதே ஐயோன்னு இருக்கும். ஐயய்யோ! வாங்க நீங்க தான் வரணும். அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சு, அவரு எந்த கஷ்டமும் படலனாலும், கஷ்டப்படுறாரு, கஷ்டத்துல இருக்காரு நம்பி நான் ஓட்டு போட்டதுனால நான் தற்குறி. நான் இந்த துண்டுக்கோ, தற்குறின்ற வார்த்தைக்கோ சம்மந்தமே இல்ல. நான் பகிரங்கமா அத இது பண்றேன். பிரகடன வெறி வருது. சட்டசபையில யார் சொல்றாங்களோ இல்லையோ, யார் பேசுறாங்களோ இல்லையோ, சட்டசபையில பதில் சொன்னாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. யாரோ வீட்டுக்கு போய் யாரோ எழுதி கொடுத்தத ட்விட்டர்ல போஸ்டா போட்டாரோ யாரோ, அது 20 பக்கத்துக்கு எங்கேருந்து படிக்கிறது? அது யாரோ. அவங்களுக்கும் தற்குறிக்கும் இந்த துண்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இந்த துண்டை ஏன் போட்டுக்கன்னா, நான் விஜயண்ணாவோட வெறியன். எனக்கு தனிப்பட்ட ரீதியாக விஜயண்ணா பிடிக்கும். இப்போ அவர் சிஎம் விஜய் சாரோட தீவிர பக்தன் நான். அதனால துண்டு போட்டிருக்கேன். ஆனால் நான் ஒரு தற்குறி. நான் அதனால என்னப்பா இந்த கலரை போட்டிருக்க, இதை வச்சிருக்க, அதாவது நெஞ்சில் இந்த கலர், குனிஞ்சு பார்க்கும்போது ஷோல்டர்ல இந்த கலர், இது ரெண்டும் ஒன்று தான் நம்பர் ஆள் நான். ஒரு நாள் இது அதுவும் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டு ஒரே மாதிரி. நான் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நான் மோடி ஐயா எனக்கு பிடிக்கும். ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி. இப்போ ஐ லவ் சிஎம் விஜய் சார்ஜி. ஆமாம், நீங்கள் பார்த்துங்க, மோடி ஐயா ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல, ஆனால் பிரதமர் ஆனார். விஜய் சார் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல, சிஎம் ஆயிட்டார். ஒரே மாதிரி. அவரும் அதிகமாக பேச மாட்டார், இவரும் அதிகமாக பேச மாட்டார். அவரும் ஒரு பெரிய மனுஷன். வேணாம், எங்கள் ஐயாவை பற்றி பேச வேணாம். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சிங்கம் போல் கர்ஜித்த விஜய் அண்ணன் எங்க அசம்பிளியில் செதிருச்சு இல்லை, கேள்வியை கேட்டுனா நாங்கள் எதிராளி அடிச்சுன்னு ஆளு சிம்பிளாக அசால்ட்டா எதுக்குமே பதில் சொல்லாமல் போயினேன்ட்டார். அதான் கர்ஜனை. என்ன மாதிரியான ஒரு அசம்பிளி? சூப்பராக போகுது நாடு, அட்டகாசமான நாடு. என்னன்னா, விஜயநாடு எனக்கு பிடிச்சது என்னன்னா, இன்னைக்கு அசம்பிளியில் பெருந்தன்மைக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி இருந்த அரசு போட்ட நல்ல திட்டங்கள் நாங்கள் அப்படியே வச்சு போகணும். பெருந்தன்மை. எலெக்ஷனுக்கு முன்னாடி திட்டம் எதுவும் சரியில்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த திட்டமே இருக்கட்டும். ஏன்னா புதுசாக நாங்கள் போட்ட திட்டம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுக்கு எங்கிட்ட ஒரு இது இல்லை, பட்ஜெட் இல்லை, ஏன்னா அவங்க தொடச்சிட்டாங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறப்ப இப்போ சில விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, என்ன மாதிரி தற்குறி இல்லாத அறிவாளி என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டோட கடனை மக்கள் அடைக்க போகிறாங்க, விஜய் நான் கஷ்டத்தை குறைக்க போகிறாங்க. தமிழன் படம் பார்த்த போதையில் நாங்களும் நாட்டோட கடன் அடைக்க போகிறோன்னு ஒருத்தர் 1.5 லட்சம் அமைச்சிருக்காரு. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் 22,000 அமைச்சிருக்காரு. பாருங்க எவ்வளோ அருமையான விஷயம். நாட்டோட கடனை மக்கள் அடைக்கிறாங்க. ஆஹா, ஏன்னா நாட்டுக்காக நம்ம எதுவுமே பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். விஜய் அண்ணா அவரோட இது கஷ்டத்தில் இருக்கிறாரு, அதை அரைக்கணும். ஐயோ எப்பா என்ன சொல்கிறது. இப்போ நீங்கள் அதை செய்யலைன்னா நீங்கள் நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னா ஆகிடும், உங்களுக்கு குற்றம் வச்சு ஆகிடும். இப்போ காசு இருக்கிறவங்க 1.5 லட்ச ரூபா கட்டுவாங்க. கொழுப்பு ஏறி போயில்லை, கொழுப்பு இல்லாத மனிதர்கள் 1.5 லட்ச ரூபா கட்டுறாங்க, கொடுக்குறாங்க. 22,000 ஒருத்தர் கொடுக்குறாரு. அப்போ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா நீங்கள் நாட்டுக்கு துரோகம் பண்ணுறீங்க, விஜயநாக்கு துரோகம் பண்ணுறீங்க. கொடுங்க. நம்ம கொடுக்கணுமா? நம்ம நாட்டுக்கு எதுவும் பண்ணலையா? இந்த அறிவாளிங்கிட்ட எப்படி சொல்கிறது, இன்கம் டேக்ஸ் கட்டணும்ல, அது நாட்டுக்கு தான். வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வாங்குகிற பொருள் இருக்குதுல்ல, எல்லா பொருளுக்கும் டேக்ஸ் இருக்குல்ல, அது யாருக்கு தான் போகுது? அமெரிக்காவுக்கு போகுது? இல்லை டேக்ஸ்லாம் கட்டிட்டு நீங்களே கடைக்காரனை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறீங்களா? யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. கவர்மெண்ட் அதை வச்சு தான் ரன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தெரில. கோடீஸ்வரன்லேருந்து கூலி வேலை செய்கிற வரைக்கும் நாட்டுக்கு டேக்ஸ் கட்டினே இருக்கிறோம். பொருள் வாங்கினா டேக்ஸ், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா டேக்ஸ், பெட்ரோல் போட்டால் டேக்ஸ், எல்லாத்துக்கும் டேக்ஸு நாட்டுக்கு செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். இது இல்லாமல் தனியாக பணம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும், நாட்டுக்கு கொடுக்கணும். டேய் யாரா நீங்கள்? காசு இல்லாத மனுஷன், ஏழையாக இருக்கிறவனுங்க, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க குற்றம்னு சேர்க்குறானுங்க. நீங்கள் எதாவது கொடுங்கன்னு. சொந்த காசு கொடுத்துருங்க, வாடகை காசு வச்சுருப்பான் போய் கொடுத்துருங்க. புள்ள படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை வச்சுருப்பீங்க, கொடுத்துருங்க. என்ன சொல்கிறது? கஜனா காலியாம். அதாவது பதவிக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி திட்டம் 1500 திட்டம் விட்டாச்சு, கஜனா காலியா. ஒரு அக்கா சொல்லுது, அதாவது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் விஜயண்ணா, நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, எந்த காசும் எங்களுக்கு வேணாம் விஜயண்ணா, நாங்கள் கொடுத்துட்றோம் விஜயண்ணா, நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் விஜயண்ணா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க விஜயண்ணான்னு ஒரு குடும்ப தலைவி சொல்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி டிவி கேல இருக்கிறாங்க.
அது தேவையில்லாது. டிவிக்கில் இருந்து நம்ம குடும்ப தலைவி தானே. நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்களே பார்த்துக்குறோம். எங்கள் தெருவில் ரோடு சரியில்லை, நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்களே காசு கலெக்ட் பண்ணி ரோடு போட்டுக்கிறோம். எங்கள் ஏரியாவில் பிரிட்ஜ் இல்லை, நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்களே பிரிட்ஜ் கட்டிக்கிறோம். எங்கள் ஊரில் மழை தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஆற்று தண்ணி போகிறப்ப அதுக்கு அணை இல்லை, நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்களே கட்டிக்கிறோம். விஜயண்ணா கஷ்டம் கொடுக்கக்கூடாதுப்பா. எப்படி இருக்காங்க பாரு மக்கள். அதாவது நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு காசு அனுப்புகிறாங்க, டேக்ஸ் கட்டுறதுலாம் அவங்களுக்கு தெரியல. திட்டம் எதுவும் வேணாம், நல்ல திட்டமே வேணாம், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் வேணாம் விஜயண்ணா, நாங்களே வேலைக்கு போய்ட்டு ஃபீஸ் கட்டிக்கிறோம் விஜயண்ணா. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ வேணாம் விஜயண்ணா, நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறோம், அது காசு நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கிறோம், நாங்கள் உழைச்சிக்கிறோம், நீங்கள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் சிஎம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் மூஞ்சில் அங்கே சிரிப்பு பார்த்துன்னு இருக்கணும், அவர் சிரிக்கணும். இன்றைக்கி கூட அசம்பிளியில் ஒருன்னுக்கிறாரு, கஷ்டமாக இருக்குது. சிரிங்க விஜயண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம் விஜயண்ணா. ஐயோ, எந்த ஊரில் இருக்கிறேன்னு தெரியலையே, எந்த நாட்டில் இருக்கிறேன்னு தெரியலையே. அதாவது நாட்டோட கடன் அடைக்கணும்னு காசு அனுப்புகிறானுங்க, திட்டம்லாம் இது வேணாம், நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்குன்னு ஒரு சிஎம்ஐ சொல்கிறாங்க. ஆஹா, சிஎம் மக்களை பார்த்துக்கிட்ட தானே கேட்டுக்கிறீங்க. எங்கள் ஊரில் புதுசு, நாங்கள் சிஎம்ஐ பார்த்துப்போம், நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஐயாண்ணா. ஐயோ, நல்லா இருக்குதுல்ல. சரி விடுவோம். அசம்பிளியில் விஜயண்ணா போட்டு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாள் டெபுட்டி சிஎம் என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா? அந்த கேள்வியெல்லாம் யாரை பார்த்து கேட்குறாருன்னு அவருக்கு தெரியல. அவர் ஒரு சிங்கத்துக்கிட்ட கேட்குறாரு. சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும், பதில் சொல்லாது, எழுதி ட்விட்டரில் அறிக்கையாக விடும். அதான் சிங்கம். ஏன்னா அடிபட்ட சிங்கத்தோட மூச்சு காற்று கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும். அப்போ சிங்கம் கர்ஜிச்சுன்னா என்ன ஆகுது? அதனால தான் கர்ஜனை வேணாம், பயங்கரமாக எது நடக்க வேணான்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. சரி, அப்படி என்ன கேள்வி கேட்டார், அப்படி என்ன பேசிட்டாரு? எனக்கு ரத்தம் கொதிக்குது. அப்படி என் சிஎம்ஐ பார்த்து, எங்கள் விஜயண்ணாவை பார்த்து எத்தனை கேள்வி கேட்பீங்க? அந்த கேள்வி கொஞ்சம் பாருங்களேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. எது தோல்வி பயமா? எங்க சிஎம் சாருக்கா, எங்க விஜயண்ணாக்கா? தோல்வி பயத்தில் ஒருத்தன் 2 இடத்துல நிற்பான், அதுக்கு பேர் தோல்வி பயம் கிடையாது. 2 இடத்துலையும் ஜெயிச்சு 2 இடத்துல ஒரு இடத்த ராஜினாமா பண்ணுறதுக்கு ராஜினாமா கடிதங்கள் எதுக்குன்னு தெரியலையே. அவன் எதுக்கு சார் நீங்கள் 2 இடத்துல நீங்கள், எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுக்கு 2 இடத்துல நிற்கணும்? ஒரு இடத்துல என்ன போதாதா? எப்படி ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணீங்க? என்ன சொல்கிறது? அது இல்லாமல் நீங்கள் நன்றி தெரிவிக்கல, அது ஒரு பிரச்சனையாகுது. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் யாரையும் பார்த்ததா நான் பார்த்ததில்ல, வர வச்சு பார்ப்பாரு. இப்போ சிஎம் எவ்வளோ பிஸியாக இருப்பார், அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், 1500 வேலை. இது ஒரு சிஎம்மாக இருக்கிறப்ப முதல்ல படம் பார்த்துருக்கீங்களா, மூச்சு விட கூட நேரம் இருக்குது, அவ்வளோ டைட்டாக போகும். இப்போ போய் அவர் எப்படி நன்றி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடியே போகல, இப்போ போகிறா அவங்கள வர சொல்கிற அளவுக்கு அவருக்கு டைமும் இல்லை, அதெல்லாம் செய்ய மாட்டார். சிஎம் சாரை பற்றி தப்பாக பேசினா எனக்கு கோவம் வரும். அநாகரிகமாக பேசாதீங்க, நாகரிகமாக பேசு. அவர் நன்றி சொன்னா என்ன, சொல்லலாம் என்ன, மக்கள் அதெல்லாம் பார்த்தா ஓட்டு போட்டாங்க. மக்களுக்கு அவரை சிஎம் ஆக்கணும். அவர் போய் அசம்பிளியில் அப்படியே கர்ஜிக்கிறத பார்க்கணும். அந்த கர்ஜனைக்காக வெயிட் பண்ணுவார். இப்பயும் அமைதியாக இருக்கிற, அப்படியே அமைதி காக்குறது. நீங்கள் கேட்குற கேள்விக்கலாம் அப்படியே உள் வாங்குறது, அப்சர்வ் பண்ணுற. அப்படியே மண்ணில் தண்ணியை ஊற்றினா அப்படியே அப்சர்வ் பண்ணல, அந்த மாதிரி உங்கள் கேள்விகளை அப்சர்வ் மூஞ்சாலியாக அப்படி வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நாள் இருக்குது உங்களுக்கு, என்ன கேள்வி கேட்குறீங்க? சிஎம் சார் உங்களை பார்த்து கேள்வி, அடுத்த கேள்வி நான் பார்த்துக்கிறேன். துண்டை போட்டல, இனிமேல் என் வேலை, நான் எவ்வளோ அறிவாளின்னு பார்த்துக்கங்க. துண்டுக்கு அறிவுக்கு எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு நான் காட்டுறேன். திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். துர்நாற்றமா? மாற்றம் துர்நாற்றம் எப்படிலாம் யோசிக்கிறாரு? அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு சார். அவர் சொல்லியிருக்காரு, ஏதோ ரைமிங்ல சொல்லியிருக்காரு, மாற்றம் துர்நாற்றம்னு. நீங்க அதை குத்தி காட்டுறீங்க, சொல்லி காட்டுறீங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுவாரா இல்லையா? அது எதுக்கு சொல்லணும்? அவர் தான் சொல்லிட்டாருன்னா விட்டு போங்க, சொல்லி காட்டுறீங்க. துர்நாற்றம்னு சொன்னதுக்கு எந்திரிச்சு அப்படியே ஒரு கர்ஜிச்சிருப்பாரு. துர்நாற்றம் சொல்லிட்டு போங்க. பெரிய மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்காரு. இதெல்லாம் இந்த கஷ்டமும் அவர் உங்களுக்காக பொறுத்துனுக்கிறார், எங்களுக்காக மக்களுக்காக பொறுத்துனுக்கிறார். துர்நாற்றம்னு சொன்னால் அவர் ஏஞ்சி பேசுகிறாரா? அப்சர்வ் பண்ணுறாரு, அப்படியே உள் வாங்குறாரு. உங்களோட கருத்துக்களை உள் வாங்குறாரு, உங்களோட எண்ணங்களை உள் வாங்குறாரு, அந்த நாத்தங்களை உள் வாங்குறாரு. வாங்கிட்டு அப்புறம் பாருங்க அறிக்கையை வந்துக்குது. 20 பக்கம் படிங்க, உட்காந்து நிதானமாக படிங்க. டைம் இருந்தால் ஃபுல்லாக படிங்க. அதில் தெரியும் அவரோட கர்ஜனை சத்தம்.
துர்நாற்றம். என்ன பதிலாக சொல்றாரு? சான்ஸே கிடையாது. சிஎம் 1500 வேலையில் பிஸியாக இருக்கார், பதில் சொல்ல முடியாது. அங்கே அவர் உக்காந்து அப்படியே அமைதி காத்ததே பெரிய விஷயம். என்னைக்காவது அவர் உக்காந்துருக்காரா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அசம்பிளியில் டெய்லி உட்கார போறாரு. அப்புறம் பாருங்க அறிக்கையை. தேர்தல் நேரத்துல ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஊழல் சக்தின்னு தான் சொன்னாரு. பேரை சொன்னாரா? எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்க. சூப்பர் சார், சிஎம் சார். பேரை சொன்னா நீங்க அன்னைக்கு இந்த கட்சியை வந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்களே, இப்போ சேர்த்துக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க முடியும். இப்போ வந்து அவர் ஊழல் சக்தின்னு மட்டும் தான் சொன்னார், எந்த கட்சின்னு சொல்லலை. இப்போ யாரை கேட்பீங்க? அவர் ஊழல் சக்தின்னு பொதுவாக சொன்னார், ஒரு கற்பனையாக கூட சொன்னார் வச்சிங்க. அவர் சொல்லலைங்க. நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? அவர் ஊழல் சக்தின்னு பொதுவாக அடிச்சார், யாருன்னு சொல்ல. இதுக்கு பேர் தான் பஞ்சதந்திரம், ராஜதந்திரம். எப்படி ஒரு மனுஷன் டாக்டிக்காக மூவ் பண்ணார் பாருங்க. அந்த எலெக்ஷன் டைமில் பேர் சொல்லலை. அவருக்கு தெரியும் நம்ம எங்கே போய் சேர போகிறோம், யார் நம்மக்கிட்ட சேரோம், யார் ஒன்றா இருப்போம். அதனால தான் ஊழல் சக்தி. அதிமுகன்னு ஏதாவது ஒரு இடத்துல பேர் சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி ஐயா அடிச்சு நொறுக்குனாரா? இல்லையே. ஊழல் சக்தி நீங்கள் யாரோட ஃபில் பண்ணீங்க, டேஷ் ஊழல் சக்தி டேஷ் நீங்கள் போட்டுங்க. இல்லை யார் பேரோட போடலாம். பிரில்லியன்ட்டு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்னால். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது 118 120 சீட்டு வந்துருச்சு. அந்த ஊழல் சக்தியில் இருக்கிறவங்க வேணாம், நீங்கள் போங்க, நாங்கள் தூய்மையான சக்தி, நாங்கள் தூய்மையாக இருப்போம், எங்களுக்கு தேவையானது இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை சொல்லுங்கள்? ஆல்ரெடி போய் கேட்டதா ஒரு வதந்தி. எவ்வளோ வதந்தி இருக்குது. அந்த வதந்தியை வாந்தி மாதிரி தூக்கி போடலாம். சேர்த்துப்பார். சிஎம்க்கு வந்து ஆரி வணைச்சிக்க தெரியும், வாரி அணைச்சிக்க தெரியும். யாரையும் அப்படி துரத்த தெரியாது. நல்ல மனசுங்க. அதாவது எல்லாருக்கும் அவர் தானே சிஎம். யாராவது வராங்க சேர்த்துக்க, ஊழல் சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாரி அணை, எனக்கு வாங்க சக்தியாக நில்லுங்கன்னு வாரி அணைச்சிக்கிறாரு. இதெல்லாம் கேட்காதீங்க. என்னங்க நீங்கள் புதுசாக வந்திருக்காரு, நேக்காக தான் சொல்லியிருக்கிறாரு, அதையே திரும்ப திரும்ப கேட்டு அப்படி குத்தினே இருக்கிறீங்க. இப்படி குத்துறதுனே வந்தீங்களா? எனக்கு அப்படியே கண்ணில் ரத்தம் வருது. என்ன மாதிரி பல ரசிகர்கள் பல பேர் விஜயனாக்கு ஓட்டு போட்டாங்க, கண்ணில் ரத்தம் வந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், ரத்தம் வந்துச்சு, கொட்டுச்சு. என்ன பண்ணுறது? அப்புறம் இன்ஸ்டாகிராம் போயிட்டு அடி மாசா உக்காந்த விஜயண்ணா, மாசா மூச்சு விட்ட விஜயண்ணா, மாசா பார்த்த விஜயண்ணா. அப்புறம் வேற கதை இருக்குது. நீங்கள் ஓகேமா, நீங்கள் சரியா, நீங்கள் அதுவா, நாங்கள் இதுவான்னு பேசிட்டோம். அண்ணன் பேசலாம் என்ன, இன்ஸ்டாகிராமில் நாங்கள் பேசுவோம், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதானே எங்கள் வேலை, செய்வோம். இனிமே தான் தரமான சம்பவங்கள், தேவையில்லாத டைலாக். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? என்ன கேட்கறாங்க? ஏதாவது அசிங்கமா கேட்கறாங்களா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதானே என்னங்க? அந்த டைம்ல கரூர் மரணம் எவ்வளோலாம் கேட்டாங்க, கோர்ட்டில் அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படி இப்படி எக்கச்சக்கமாக கேட்டாங்க. அதுக்கே அசராத ஆள், நின்று போர் செஞ்சு ஜெயிச்ச ஆள், உங்களால் சமாளிச்ச ஆள், இதுக்கா இந்த கேள்வியா? நீங்கள் என்ன கேள்வினா கேளுங்க, அறிக்கை வரும் அசால்ட்டாக 20 40 படிங்க. அடிஷ்னல் சீட்டு வாங்கி படிங்க. அடிஷ்னல் சீட்டு வாங்கி எழுதணும்ல, ஆனால் படிக்கிறதுக்கு அடிஷ்னல் சீட் வாங்கணும் நீங்கள். ஏன்னா அவ்வளோ அறிக்கை நேரில் பேச மாட்டார். அவர் வந்து ரொம்ப நாகரிகமான மனுஷன். யாரையும் நேரில் பேசி காயப்படுத்த மாட்டார். இப்போ நீங்கள் காயப்படுத்துறீங்களா, குத்துறீங்களா, கொடாயிறீங்கள, வெறி ஏற்றுறீங்கல்ல, கண்ணை ரத்த கண்ணீரை வடிக்க வைக்கிறீங்களே, எனக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வியா? எவ்வளோ கேள்வி கேட்டுக்கிறாங்க, அதுக்கே ஆசை இல்லை. மக்கள் சிஎம் ஆக்கியிருக்காங்களே, மக்கள்னா கேள்விக்கு பதில், திட்டம், அது நாட்டு வளர்ச்சி அப்படியே பார்த்து சிஎம் ஆக்கினாங்க. விஜயன்னா சிஎம் ஆகணும், அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இல்லை மாற்றத்துக்காக சிஎம் ஆக்கிட்டாங்க, மாற்றம் வேணும்னா எப்பயோ வந்துருக்கணும். உதாரணத்துக்கு மாற்றத்துக்காக கொள்கைக்காக சிஎம் ஆக்கினாங்கன்னா, என் மாமா சீமான் அவன் மாற்றம் இல்லையா? ஏன் மாற்றமா? மாற்றத்துக்காக கொள்கைக்காக பொண்ணு அவர் போட்டிருக்கலாம். பொய் கதை சொன்னாலும் சரி, இல்லாத பொருளாத்தை அடிச்சு விட்டாலும் சரி, அசிங்கசியமாக பேசினாலும் சரி, அதாவது பாலியல் வழக்கு வாங்கினாலும் சரி, அதில் போய் மன்னிப்பு கேட்டாலும் சரி, மாற்றம்னு அவருக்கு போட்டிருக்கணும்ல. அப்போ கொள்கையோ மாற்றமோ இல்லை, ஒரே எண்ணம், விஜயண்ணா எனக்கு விஜயண்ணா பிடிக்கும், ஐ லவ் விஜயண்ணா, ஐ லவ் சிஎம். இப்போ இவ்வளோ பேசினேன், இப்போ இது எதுக்கு பேசினே மறந்து போச்சு, அந்த அளவுக்கு பேசிட்டேன். அடுத்துக்கு போயிடலாம். இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது, கூவத்தூரை மிஞ்சிற அளவுக்கா? சிஎம் சார், கூவத்தூர் மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? வேணா தெரிய வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம், அதை மறந்தாச்சு. கூவத்தூரை மிஞ்சிற அளவுக்கா? இப்படியா கடுமையான விமர்சனம்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கணும். ஆனால் அவர் சொல்லலை. பதில் அறிக்கையில் இருக்குது, படிச்சிங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு, உங்களுக்கு ஈஸியாக பதில் சொல்லிட்டு உங்கள் காதில் கேட்டோம்ல, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ரொம்ப ஈஸியாக எதுவும் கிடச்சிட்டா அதோட அருமை புரியாதுங்க. போய் படிங்க, 20 பக்கம் அறிக்கையை பாருங்கள். பொலன்னு பொலந்து வச்சுட்டாரு. அதுவும் புதிய தலைமுறைலாம் மோசம். அவனை மாதிரி அப்படியே சப்பி
சாப்பிடுவோம்ல நான் மாங்காவை, அப்போது ஒரு ஒரு டேஸ்ட் கிடைக்கல. அந்த மாதிரி அவங்க நியூஸை பார்த்தா அப்படி சப்புறது தெரியும். நம்ம சப்பி மாங்காய் சாப்பிட்றப்ப என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் வந்து அந்த நியூஸில் தெரியும். என்னென்னா முதலமைச்சர் பதிலடி. என்னடா பதிலடி? ஐயோ நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்த்தோமே, எங்கள் சிஎம் சார் ஸ்பீச்சை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு போய் தேடுறேன், 1.5 மணி நேரம் தேடுறேன். பதிலடி என்ன சொன்னேன் நன்றி சொல்லியிருந்தாரு, பழைய திட்டத்தை தொடருவேன், ஒன்றா இருக்கலாம், எல்லாருக்கும் சிஎம் அப்படி நல்ல மாதிரியாக பேசிட்டு அப்புறம் வரிசையில் ஒரு ரைமிங் டைலாக் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு கிடைக்கல, அப்படி என்ன பதிலடின்னு பார்க்குறேன். அப்போ தான் புதிய தலைமுறை சேனலோட சப்புற மாங்காய் சப்புன ஒரு டேஸ்ட் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு நியூஸ் கிடைச்சிது. என்னன்னா அறிக்கையில் பதில் சொல்லிட்டாராம். அதுக்கு பதிலடி கொடுத்து ஒரு மியூசிக் போடுது. மியூசிக்கில் அறிக்கை இவங்க படிக்கிறாங்க, வெரி குண்டு. அவர் சிஎம் சார் கூட அவ்வளோ வெரி குண்டு சொல்லிருக்க மாட்டேன். இவங்க படிக்கிற பதிலடி கொடுத்து இது பண்ணு அது பண்ணு, அப்படி கோவத்தில் அப்படி எமோஷன் ஏற்ற நான் படிக்கிறோம். அப்படி எமோஷன் ஏற்ற அப்படி ஒரு சிங்கம் அப்படி கர்ஜிக்கும், அது ஒரு பூனை மாதிரி மியாவுது. அட்லீஸ்ட் வந்து என்னையா இது? எனக்கு தெரிஞ்ச அறிக்கை இவ்வளோ வீரியமாக படித்த ஒரே சேனலு, சூப்பர் சேனல் சப்னான்னு ஒரு ஆக்டர். அதை சொல்ல வந்தேன். சப்னா புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஓட்டு போட்ட மக்கள் அப்படி நினைக்கிறாங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்போ ஓட்டு போடுறாங்க, எங்கள் தொகுதியில் யார் நிற்கிறா, அவர் எம்எல்ஏ ஆனால் எங்கள் தொகுதி எப்படி வளர்ச்சி அடையும், கல்வி எப்படி வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையும், மருத்துவம், அத்தியாவசியம், ரோடு கீடு, என் நாடு அடுத்த கட்டத்துக்கு போதான்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அடுத்த வாட்டி மாற்றிக்கலாம், இல்லை நம்ம பண்ணது தப்பு, இல்லை நம்ம பண்ணது சரி, இல்லை சூப்பர், இல்லை கீப்பர், அப்படி ஏதாவது யோசிப்பாங்க. ஆனால் எங்கள் சிஎம் சாருக்கு ஓட்டு போட்டவங்க நான் தொகுதி பார்த்து எம்எல்ஏ பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம், விஜயநாமாவில் இருக்கிற அந்த அந்த அளவு கடந்த அந்த ஒரு இது, அது என்ன சொல்கிற அந்த வார்த்தை அளவு இல்லை, அது என்னன்னா இருந்தாலும் மாறாது. நீங்கள் என்ன வேணா பேசி பாருங்கள், நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஜென்னா நீங்கள் ரொம்ப பாவண்ணா, வேலை முடிஞ்சிச்சு. அவங்களா வருத்தப்பட போகிறாங்க, அவங்களா யோசிக்க போகிறாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள். இப்போ பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தொழில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், படிப்பில் எந்த அளவுக்கு போயிருக்கோம், அதாவது மருத்துவத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம், இப்படி பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் தெரியாது. விஜயண்ணா நீங்கள் கஷ்டப்படாதீங்க விஜயண்ணா, நாங்கள் இருக்கோம், வேலை முடியுது. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு 5000-10,000 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க இருக்குது, அவ்வளோதான். குழந்தைங்களா உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயின்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. ஓட்டு போட்டாங்க, வருத்தப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்காதீங்க தயவுசெய்து. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இன்னும் 10 வருஷத்துக்கு முக்கி திணறணும், அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுத்தா அப்படி யோசிப்பாங்க. ஆனால் படித்தவங்களே சூப்பராக இருக்காங்களே, தெளிவாக இருக்காங்களே, விஜயண்ணா சிஎம் அவனு யோசிக்கிறாங்களே, என்ன வேண்டி போயிடுங்கன்னு குழந்தை கேட்டால் ஓட்டு போடுறாங்களே, ஏன்னா பாவங்க அப்படின்னு சொன்னால் நம்புகிறாங்களே, ஃபேக் நியூஸ் பரப்புனா ஆமாம் ஒத்துக்குன்னு 1,00,000 பேர் ஷேர் பண்ணுறான். அது உண்மையாக பொய்யான்னு கூட யோசிக்கல, அவங்களா ஓட்டு போட்டதை பற்றி யோசிக்க போகிறாங்க? வாய்ப்பே இல்லை. எங்கள் சிஎம் சார்கிட்டையும் அவங்க டீம்கிட்டையும், முக்கியமாக ஆதவ அர்ஜுனா அமைச்சர்கிட்டையும் பல டெக்னிக் இருக்குது, பல டெக்னிக். இன்னும் பல விஷயத்தை அடுத்தடுத்த எலெக்ஷனில் இறக்கி விடுவாங்க, பார்த்துனே இருங்க. யாருக்கிட்ட ராஜதந்திரம் படம் பார்த்துக்கிறீங்களா? தெரியாதுல்ல. அந்த மாதிரி இதுவும் நமக்கு எதுவுமே தெரியாது. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்ட்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். சிஎம் சார் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வர்றாருன்னு? மீம் போட சொல்கிறாரு. போது லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. அந்த வடிவேல் மீம் அதை எடுத்து போட்டு ஏதோ ஒன்று பண்ண வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பதட்டமாக இருக்குது இப்போலாம். அசம்பிளி நினச்சாலே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். மீமுக்கெலாம் அவங்களே மெட்டீரியல் கொடுக்குறாங்க இப்போலாம். நீங்கள் ஆல்ரெடி பல மெட்டீரியல் வச்சுருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், அந்த மாதிரி இவங்களும் பாருங்கள் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. பெரிய லிஸ்ட்டு தான், செஞ்சுருங்க ஐயா. கஜானா காலின்ட்டிங்க, இப்போ பல பேர் காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு நாட்டை நடத்திடுங்கன்னா, ஏன்னா அதாவது பொருளாதார வளர்ச்சி, கடன் வாங்கி நாட்டை வளர்த்து அதில் பொருளாதாரம் ஈட்டி அதில் வந்து ஸ்டேட்டை டெவலப் பண்ணுறதுலாம் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காசு அனுப்புகிறோம், அதை வச்சாது திட்டத்தை நிறைவேற்றிருங்க, இல்லைன்னா நாங்களே இப்படி ஆகிடும். திட்டம்லாம் வேணும் விஜயண்ணா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க விஜயண்ணா, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு நாங்கள் மாறிடுறோம். சரி, எப்படியும் இவர் இப்படி தான் பேச போகிறாரு. 5 வருஷம் என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படியே என்னன்னு தெரியல, எப்படி தாக்கு பிடிக்குன்னு தெரியல. அடுத்த வாட்டி பதில் வந்துடும், இல்லைன்னா அறிக்கை வந்துடும், சமாளிச்சிடலாம். இவர் இப்படித்தான்னு தெரியும், ஏன்னா அனுபவம் இருக்குது. முன்னாள் துணை முதலமைச்சர்,
விடுவாரா? இன்னும் 5 வருஷம் இருக்குது, இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ, இன்னும் எப்படிலாம் பேச போகிறாரோ என்னையோ அப்படின்னு இருக்கு. சரி இவர் கடந்துட்டா அப்படி முடிஞ்சு நம்ம சமாளிச்சலாம் நினைக்கிறப்ப தான் செம பெரிய ஷாக். ஏன்னா இவங்க தான் எதிர்க்கட்சி, இவரே பேசி முடிச்சிட்டாரு, மற்ற எல்லாரும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் கேஜிஎஃப் பட டைலாக் ஞாபகம் வருது. கேஜிஎஃப் படத்தில் ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, பெரியம்மான்னுவாங்க. கேஜிஎஃப் படத்துக்கு ஒரு பெரியம்மா மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒரு பெரியம்மா இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் ஒன்று பண்ணியிருப்பாரு. இது அதுக்கும் மேலே ஒத்தாள் கட்சியிலேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ. கேள்வி அது சான்ஸே கிடையாது. உண்மையாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தோட பெரியம்மா அவங்க தான். அந்த கேள்வியை பாருங்க, முடியல. அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சிதான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடியே மொரட்டை அடி. சிஎம் சார் தயவுசெய்து சொல்லிடுங்க. அவன் கேட்குறாங்களே, நம்ம தான் நேர்மையான ஆளாச்சே, நம்ம தானே தூய சக்தி, நம்ம தானே மாற்று அரசியல், அப்போ யார் தான் மூஞ்ச மூணு போனா? குதிரை பேரன்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. மூஞ்ச மூணுலாம் யாரும் வரல, அது என் கூட நடிக்கிறவர் தான், மாறு வேஷத்தில் வந்தார் இவர், அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க ப்ளீஸ். இந்த கேள்விக்கு என்னால் பதில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நானும் பார்த்தேன், மூஞ்ச மூடின்னு போயிட்டாரா, எனக்கு யாருன்னு தெரியல, இல்லை யாருன்னு சொல்லியிருப்பேன் நானும். அது தயவுசெய்து சொல்லுங்கள். யார்கிட்ட வேணால் தப்பிக்கலாம், வாய்ப்பில்லை. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கேரக்டர் யார், அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? ஆஹா இவரா இல்லை அவரா, அவரா இருந்தால் என்னென்னமோ கற்பனையாக இருக்குது. இதே சொல்லிட்டுங்களா, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் லெவலில் இவங்க ஞாபகம் வச்சுன்னு கேட்டாங்க, இல்லை நானே மறந்துட்டுருப்பேன், இந்த மக்கள்லாம் மறந்துட்டுருப்பாங்க. ஞாபகம் வச்சுன்னு அடிச்சாங்க பாரு அடி. ஒத்தாள் ஒரு ஆள் அடியை தான் முடியாது, மிச்சம் இருக்கிற 100 பேர் செதுருவாங்க, கன்ஃபார்மாக செதுருவாங்க. ஒரு ஆளை சமாளிக்க முடியாது. இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ராஜகுருவா கொடூர ஐடியால இருக்கு. ராஜகுருவா என்ன தெரியல, ராஜகுருவா ஐயோ பர்சனலாக வச்சுக்கணும். என்ன வாய்ஸு, என்ன தோரணை, போய் நின்று பார்த்தா வளவலன்னு ஆகிடும் பொழுது. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் எனக்கு ஏதோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பிரின்சிபலை பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்ட போக முடியாது. ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க கிட்ட போனால் கடற்கரை ஓடுற வேண்டி தான், அழுவு வந்துடும், பார்த்தா அழுவு வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. இனி அசம்பிளியில் அவங்க தான் பிரின்சிபல், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கேள்வி, ராஜகுருனா பர்சனலாக வச்சுக்கணும். நல்லா தெளிவாக கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு அதுக்கு அரசு பதவி கொடுக்குறீங்க அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் பதிலாக அதை நீக்கிட்டார். ஏன் கேள்வி என்னன்னா, ஏன் கேள்வியில் சாரி ஐயோ மறந்துட்டேன், என்னை சுற்றி இருக்கிற எதிரிகள் கேள்வி என்னென்னா, முதல்ல எதுக்கு வைக்கணும், எதுக்கு நீக்கணும், வைக்கிறதுக்கு ஒரு இது சொல்லுங்க பார்ப்போம். அவர் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, இந்த துறையில் அவர் இது, அந்த துறையில் அவர் அது அப்படியே தான் சொல்லிடணும்ல. ஏன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி இது யோசிக்கணும்ல. நீங்கள் தான் மாற்று அரசியலாச்சே, நம்ம தான் மாற்று அரசியலாச்சே, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்போ நம்ம வைக்கும் போது ஒரு தொலைநோக்கு பார்வையோட கரெக்டாக தான் வச்சுருப்போம். கவலைப்படாது, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபஸ்ட்டு அவர் கூட இருக்கிறவர் அப்படி ஒரு மாதிரி யோசிச்சு வச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தப்பாக பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அவர் எடுத்துட்டார்ல, நீங்கள் சொன்ன உடனே அவர் எடுத்துட்டார்ல, அதனால அவர் தப்பாக பேசாதீங்க. அவர் கஷ்டப்படுறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சிஎம் ஆகியும் இன்னும் அவர் கஷ்டம் குறையில. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் கேள்வி கேட்ட உடனே அவர் தான் எடுத்துட்டார்ல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஓகேவாண்ணா, இது ஓகேவா இல்லை இன்னொன்று போவா நான் சொல்கிறது அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ எதாக இருந்தாலும் பதில் தான். ஒன்று அறிக்கையில் வந்துடும், அறிக்கையை படிக்கிறோமோ இல்லையோ அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 1500 ஐடியில் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் ஆனாலும் அவரை சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அப்படி தான் எனக்கு உணர்வுங்க. நான் நடிக்கலை, நான் உண்மையாக அழுவுறேன். எங்கள் அண்ணனுக்காக, எங்கள் சிஎம்காக நான் அழுவுறேன். நாளைக்கு பாருங்கள், பெண்கள் பாதுகாப்பு பாருங்கள். நேற்று வந்த நியூஸ், ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒருத்தன் போட்டு மானரே அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு கரூரில் இன்னொரு ஊரில் 2 பெண்களை கொண்டுட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படி கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தானே அவர் வந்திருக்காரு, அதுக்குள்ளேயே கேட்குறீங்க. பெண்கள் பாதுகாப்பு அவர் என்ன பண்ண முடியும்? நம்ம தானே ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம தானே நேர்மையாக இருக்கணும். எப்படி கவர்மெண்ட் சொல்ல முடியும்? எப்படி சிஎம் சார் சொல்ல முடியும்? நம்ம எதுக்கு அவரு சொல்லணும்? அவரே பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு சிஎம் ஆயிருக்காரு. அவருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எது நடந்தாலும் அவன் தான் பொறுப்பு, அந்த தப்பு செய்கிறவன் தான் பொறுப்பு. கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாகும்? இப்படி சிஎம் பொறுப்பாவார்? பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அவர் எதுவும் பண்ண வேணாம், அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும். அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அவர் சிஎம் ஆனார் ஃப்ரெண்ட்ஸ். சிஎம் ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் நமக்காக ஆனார், ஆனால் நமக்காக நம்மளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாண்ணா? இல்லை, எனக்கு பிடிக்க வர நான் நடிக்கலை, சத்தியமாக நடிக்கலை. நீங்கள் இது நடிப்பு இல்லை, நிஜம். சரி, இவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு கட்சி நம்ம கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. விஜயண்ணா சிஎம்மா இப்போ இப்படி உட்காரத்துக்கு காரணம் அவங்க தான். ஆனால் அவங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, அதனால தான் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டே வந்தவங்க. அது மட்டுமா, இன்னமும் அதே சொல்லுங்கிறாங்க. நாங்கள் கூட்டணி அவங்க கூட தான் இருக்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. யாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏ அண்ணன் வன்னியரசு. அண்ணன் வன்னியரசை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நம்ம ஒரு வாட்டி சொல்லுவோம். இந்த வடச்சென்னை படத்தில் டைலாக் வரும்ல, நான் முத்தண்ணா அவன மாரி பேப்பர் ரவுடி இல்லைன்னு. அந்த மாரி பேப்பர் போராளி இல்லை, ஒரிஜினல் போராளி. சண்டை செய்வான் மனுஷன், மக்களுக்காக எப்பவுமே ஓடி போய் நிற்கிற ஒரே மனுஷன். பதவி இருக்கோ இல்லையோ, எம்எல்ஏவே இல்லையோ, மக்களுக்காக நிற்கிற மனுஷன். ஈழத்தமிழருக்காக ஒரிஜினலாக போராடினவர், களம் கண்டவர், சிறைக்கு சென்றவர். சாதாரண ஆளா? உண்மையாக சொல்கிறேன், அவர் ஒரு ஆள் 100 பேருக்கு சமம். இப்போவே ஆதரவு தான். ஆதரவு தெரிவித்தாலும் அவர் கேள்வியை பாருங்கள். விளையாட்டு விஷயம் இல்லை, யாரை வேணா என்ன வேணா யோசிக்கலாம். வன்னியரசனாலாம் பேச ஆரம்பித்தாருன்னா, கேள்வி கேட்க ஆரம்பித்தாருன்னா தெரிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எப்படி சமாளிக்கிறது தான் தெரியல. அப்படியே மொழி பிதுங்குது. ஐயோ, அந்த மனுஷன் அப்படியே சாஃப்டாக வச்சுக்கணும். கோவப்படுத்திங்கன்னா அவ்வளோதான். சட்டமன்றம் அது வாய்ப்பே கிடையாது. உண்மையான போராளி, கள போராளி, சட்டமன்றம் போயிருக்காரு. கேள்வியை பாருங்க. மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் அண்ணன் வன்னியரசு. ஆணவ கொலை தடுப்பு சட்டம். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் எதிர்பார்க்குறேன் சார், உண்மையை மனப்பூர்வமாக எதிர்பார்க்குறேன். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வரணும். நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை பற்றி சிஎம் சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். கவின் ஆணவ படுகொலைக்கு சிஎம் சாரோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்க எல்லாருக்கும். முரட்டுத்தனமான ஸ்டேட்மெண்ட்டு. என்னென்னு மறந்துச்சு. என்ன சொன்னார், என்ன ஸ்டாண்ட் எடுத்தார், உடனே போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே தான் இருந்தார், மக்கள் கூட இருந்தார். ஆணவ கொலை பண்ணக்கூடாதுன்னு கர்ஜிச்சார். கரெக்டு. கண்டிப்பாக ஆணவ கொலை தடுக்க நீங்கள் முயற்சி பண்ணி நான் நம்புகிறேன். நாட்டுக்கு தேவை ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கண்டிப்பாக வரணும். செய்யுங்க. அத்தோட உடல் அண்ணன். அதுக்கடுத்து புதிய ஆட்சி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நேற்று இலங்கை கடற்படையினரால் நமது மீனவர்கள் 40 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக மீனவர் பாதுகாப்பு அங்கே சொன்னாங்க. நான் பார்த்த வீடியோ பார்த்தேன். இன்னும் நிறைய நாள் இருக்குது, மெதுவாக கோரிக்கை வைங்கன்னு. எத்தனை நாளாக இருந்தாலும் எப்போ இருந்தானே மக்களுக்கான கோரிக்கை வைப்பேன்னு மீனவர் பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. அதையும் செஞ்சுருங்க. செய்யலைன்னா அவ்வளோதான். அங்கே மனுஷன் போராடுவார், சத்தம் போடுவார், சமாளிக்க முடியாது. மீனவர் பாதுகாப்பு என் ஞாபகம் வச்சுங்க, என்ன தேவை. இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார். சனாதன் சன்ஸ்தா என்னும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சனாதன பயங்கரவாதிகள் இதுதான் சம்பவமே. சனாதன பயங்கரவாதிகள். முன்னாள் துணை முதலமைச்சர் வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னாரு, இவர் சனாதன பயங்கரவாதிகள்ன்றார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎம் சார், சனாதனத்தை ஒழிக்கணுமா ஒழிக்கக்கூடாதா? உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அறிக்கையில் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். 20 பக்கம் நான் படிக்கல. அங்கே ஒரு பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி என்ன பேசுறதுனே தெரில, இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது. ஒன்று சனாதனத்துக்கு போயிட்டு நான் என்ன ஆகிறது, மேலேருந்து வர கடவுள் பார்த்துன்னுக்குறான் என்ன, நான் அப்படி சொல்ல வந்தேன் இல்லை. வடக்குலேருந்து எதிர்கட்சி தலைவரை மாணவரே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அவர் சப்போர்ட் பண்ணி பேசுங்களா, அவர் எதிர்த்து பேசுங்களா? நீங்கள் எதாவது பதில் சொல்லணும். உங்கள் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? சனாதனத்தை ஒழிக்கணுமா ஒழிக்கக்கூடாதா?
சனாதனம் மனுஷனை பிளவுபடுத்துது, ஏற்றத்தாழ்வு உண்டாக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அறிக்கையில் படிச்சிங்க. சனாதன பயங்கரவாதிகள் ஒரு ஆள் பேசினாலும் தாங்க முடியாது. இங்கே வேறு 3 பேர் இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ. ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று. ஜோசியம் பில்லி சூனியமா? ஜோசியம் என்னன்னு தெரியுமா சிஎம் சார்? இல்லை, அவருக்கு அதெல்லாம் தெரியும். அவருக்கு வந்து நேர்மை தெரியும். மக்களை நம்பி இருக்கிறாரு. அந்த மூட நம்பிக்கையில் அவர் போக மாட்டார். ஏன்னா முதுகில் கொக்கி போட்டுன்னு தொங்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க, தீ மிதிக்கிறாங்க. தீ மிதிக்கிறப்பெல்லாம் குழந்தைக்கெல்லாம் அடிப்படுது, நிறைய பேர் விழுந்து இது பண்ணுறாங்க. பல மூட நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜோசியம் வந்து தப்பாக ரைட்டாக தெரியலையே. ஜோசியம் பார்ப்பீங்க? தெரியலையே, என்னன்னு சொல்கிறது. இந்த ஜோசியக்காரருக்கு ஏதோ பதவி அவரு வாங்கியாச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸு, அவர் செய்தி தொடர்பாளர், ஜோசியக்காரர் இல்லை. வேறு மூட நம்பிக்கை எதிராக வேறு சட்டம். சனாதனத்தை ஒழிக்கணுமா ஒழிக்கக்கூடாதா அது வேறு சொல்லணும். அப்புறம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம். ஐயோ, என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், விஜயன் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் சார் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சிஎம்மாக இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறாரு. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம இப்படியே பேசி குழந்தைகிட்டலாம் சொல்லி, அடுத்து 15 வயசு பசங்கிட்ட நம்ம இப்படியே சொல்லி சிஎம் சார் பாவம், விஜயன் பாவம் அப்படி சொல்லி அவங்க ஓட்டு. அதுக்கப்புறம் இப்போ கை குழந்தை இருக்கும், கை குழந்தை தூக்கி கத்துற குழந்தைகிட்ட சிஎம் சார் பாவம், விஜயன் பாவம் கஷ்டப்படுறாரு, அவர் நமக்காக தான் இருக்காரு, அவர் நமக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு நீங்க வந்து விஜயனாக்காக வேலை செய்ய. என்னானாலும் I love Vijayana.